எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி சாட்டர்டே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட வந்து இன்பாக்ஸ்லேயும் சரி, என்னை டைரெக்டாக பார்க்கும்போதும் சரி, மோசமாக நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ சொல்கிறீங்க, ஆனால் இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு எமோஷ்னலான ஒரு பாண்டிங்கான ஒரு விஷயம். இந்த டாப்பிக்கை பற்றி எனக்கு என்ன தெரியுமோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம என்ன சொல்கிறோன்னா, பல பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன தெரியுமா? இந்த காலத்து ஜெனரேஷனுடைய குழந்தைகளை வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப அவங்ககிட்ட பேசக்கூட முடியல. அவங்ககிட்ட ஒரு ரெஸ்பெக்டோட எதிர்பார்க்குறது இல்லை. எந்த நேரமும் ஃபோன்ஸு, அதர் கேஜெட்ஸ் இதுலேயே வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையில் ப்ராப்ளம் யார் மேலே? குழந்தைங்க மேலேயா, இல்லை நம்ம பண்ணுற பேரண்டிங் மேலே உள்ள மிஸ்டேக்கா? யார் சரியில்லை? யோசிச்சு பாருங்கள். நம்ம அந்த காலத்துலலாம் குழந்தைகள் வந்து எப்படின்னா ஹேண்டில் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி தான் ஆயிடுச்சு இல்லையா? நம்மளால் வந்துட்டு அவங்க சொல்கிறதும் நம்ம கேட்குறதில்ல, அவங்க நம்ம சொல்கிறதும் கேட்குறதில்ல. நம்ம என்ன அவங்கக்கிட்ட சொன்னாலும் அவங்க திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, நம்ம பேசுகிறதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடையாது இல்லையா? நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களை நினச்சி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க இல்லையா? முந்தியெல்லாம் ஒரு சர்டன் பீரியட்லலாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளெல்லாம் அவங்க அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு கூட போவாங்க. ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் இருந்தது இல்லையா? இப்போ சிச்சுவேஷன் என்ன? டோட்டலி சேஞ்ச். என்னென்னா டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு. மொபைல் ஃபோன், வேறு சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டீஸு, யூடியூப்பு, கேம்ஸு, இன்னும் நிறையா குழந்தைகளுக்கு அவங்களுடைய மைண்டு, அவங்களுடைய உலகத்தையும் வந்து வேறு மாதிரி மாற்றிடுச்சு இல்லையா? அதனால் நம்ம பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ண வேண்டிய ஒன்று தான் என்னென்னா, ஜெனரேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த மென்டாலிட்டியை பேரண்ட்ஸ் நம்ம வளர்த்துக்கணும். புரியுதுங்களா? பல பேரண்ட்ஸோட பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? அவங்க கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பா சொன்னால் இப்படி கேட்போம், நாங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா சொன்னால் கோயிலுக்கு போவோம், நாங்கள் சின்ன வயசில் பெரியவங்கக்கிட்ட இவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், நாங்கள் இப்படி இருப்போம், சின்ன வயசில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போவோம் இல்லையா? ஆனால் ரியாலிட்டி என்ன? அந்த காலமும் இந்த காலமும் ஒன்றா இல்லையே, வேறு தானே. நம்ம அந்த காலத்தில் இருக்கிற மாதிரியே இப்போ இருக்கிறோம். கம்பேரிசன் பண்ணாலும் பேரண்ட்ஸும் என்ன சொல்கிறது, கம்பேரிசன் பண்ண பேரண்ட்ஸுக்கும் சைல்டுக்கும் உள்ள அந்த ஒரு கேப் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கும். புரியுதுங்களா? பேரண்ட்ஸ் ஒன்று புரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னா, குழந்தைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கற்றுக்கணும். இந்த காலத்தில் குழந்தைகளை வந்து ஹேண்டில் பண்ணுற பெஸ்ட் வே என்ன தெரியுமா? கம்யூனிகேஷன். பல பேரண்ட்ஸ் வந்து ஆர்டர் தான் பண்ணுறாங்க. என்னது, ஒரு பொலைட்டாக அந்த குழந்தைகிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறதே இல்லை. இதை செய்யாத, இதை டச் பண்ணாத, அப்படி மட்டும்தான் ஆர்டர் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்குரிய ப்ராப்பர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அந்த குழந்தைக்கு கொடுக்கறதே கிடையாது. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும்? மறுபடியும் அதே விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்கும். என்ன ரீசன் புரியாமல் குழந்தைங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. நமக்கு தெரியும் இல்லையா? அதனால பேரண்ட்ஸ் காமாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த பொறுமையை கற்றுக்கணும். இப்போ இருக்கிற ஒரு பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? மொபைல் அடிக்ஷன். கிட்ஸ் வந்து ஸ்க்ரீனை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பேரண்ட்ஸ் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ரியலைஸ் பண்ணிக்கணும். கிட்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணுறது ஒரு சில ரீசன் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து அது போர்டமாக இருக்கலாம், சம்டைம்ஸ் அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக இருக்கலாம். அதனால் ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா? கிட்ஸ் கிட்ட ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க. புரியுதா? ஸ்போர்ட்ஸ், ரீடிங், க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ், ஆர் நீங்கள் அந்த குழந்தைங்க கூட உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்கள்கிட்ட மனம் விட்டு பேசுகிறதுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு டைம் கொடுங்க. அதுக்கு ஒரு டைம் ஸ்பேஸ் கொடுங்க. ரெஸ்பெக்ட் டீச் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன தெரியுமா? நீங்கள் முதல்ல எப்படி இருக்கிறீங்கன்னு இருக்குது. புரியுதா? நீங்கள் தான் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு என்ன சொல்ல, ஒரு மிரர். நீங்கள் என்ன மரியாதை கொடுக்குறீங்க, உங்கள் பிஹேவியரை பார்த்து தான் குழந்தைங்க வந்து கற்றுப்பாங்க. நீங்கள் வீட்டில் எப்படி பேசுகிறீங்களோ அதை தான் குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டு அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்க காப்பி பேஸ்ட் பண்ணுற ஒரு குழந்தைகளுடைய மனநிலைமை அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? குழந்தைகள் முன்னாடி பேரண்ட்ஸ் அனாவசியமான வார்த்தைகள் பேசி சண்டை போடுறதை விட்டுட்டு கவனமாக பேசுங்க. வார்த்தைகளை, ஒவ்வொரு வார்த்தைகள், இது குழந்தைங்க முன்னாடி வச்சு பேசினா சரியா? சண்டை போட்டால் கூட உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸில் உட்காந்து வாக்குவாதங்களை வச்சுக்கோங்க. பிள்ளைங்க முன்னாடி கரையும்.
ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் மட்டும் வேலை செய்யாதுங்க, டூ சாஃப்ட் பேரண்டிங்கும் வேலை செய்யாது. புரியுதுங்களா? இப்போ என்னதான் வேலை செய்யுறீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு கரெக்ட் பேரண்டிங்னா என்னது? லவ் அண்ட் டிசிப்ளின் பேலன்ஸாக பண்ணுறது. புரியுதுங்களா? கிட்ஸ் ஃபீல் பண்ணணும் அம்மாவுடைய அன்பு நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க, அந்த அன்பு உண்மையானதுன்னு அந்த குழந்தைங்க நினைக்கணும். குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் அது நம்ம பண்ணுற செயல்களில் புரியணும். புரியுதுங்களா? அதே சமயம் அதே ரூல்ஸும் இருக்கணும். புரியுதுங்களா? இந்த காலத்து குழந்தைங்கள்லாம் கெட்ட குழந்தைங்களாம் கிடையாதுங்க. அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்க ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன், அவ்வளோதான். அவங்களுடைய உலகம் வேற. பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன சொல்கிறது, இன்னும் அவங்கக்கிட்ட கைட் பண்ணி நம்ம சொல்லணும். அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, கரெக்டாக டைரக்ஷன் கொடுத்தோம்னா குழந்தைங்க சூப்பராக இருக்கும். ஆனால் அது யார்கிட்ட இருக்குன்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம என்ன குழந்தைங்க கிட்ட எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அதுதான் குழந்தைங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. இந்த காலத்து குழந்தைங்க கிட்ட ப்ராப்ளம் இல்லை, அவங்க ஒரு புதிய ஜெனரேஷன். அவங்க டெக்னாலஜி க்ரோ ஆக அவங்க அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய உலகம் வேறு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லைங்க, அவங்க இன்னும் பேரண்ட்ஸ் கிட்ட அவங்களுடைய லவ்வை தான் தேடிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு சரியான அன்பு கிடைக்கும் போது தன்னுடைய தாய் தகப்பன்கிட்ட இருந்து அந்த அன்பு கிடைக்கும் போது தான் அந்த குழந்தை எந்த விதமான அன்வான்ட் விஷயத்துக்குள்ளே போகிறதில்லை. ஆனால் இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைங்க நமக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைகளை கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுறோம், இல்லை நம்ம சொந்த பந்தங்களை கொண்டு போய் விட்டுட்டு நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த குழந்தைங்களுக்கும் நமக்கும் இடையில் உள்ள ஒரு கேப் ரொம்ப பெருசாகிட்டு இருக்கு. கரெக்டு தானே? அந்த ஒரு கேப் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது இல்லை? அதனால தான் நிறைய குழந்தைகளை சில சமயம் ரொம்ப அடமெண்ட்டாக பேரண்ட்ஸோட வார்த்தைகளை கேட்காம இருக்குது. காரணம் இதுதான் முக்கியமான விஷயம். பேரண்ட்ஸ் பிஸியாக இருந்தாலும் ஃபோன்லேயும் ஒர்க்லேயும் இருந்தாலும் அவங்க டைரக்ஷன் இல்லாமல் என்ன ஆகிடுது, குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகுறாங்க. இதனால தான் பேரண்ட்ஸ் ஒன்று மறக்காமல் மைண்டில் வச்சுக்கோங்க. குழந்தைகள் பேரண்ட்ஸு சொல்கிறத விட பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்களோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் தான் அவங்களுடைய என்ன சொல்லுடைய ஒரு 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 ரிஃப்ளெக்ஷன் மிரர் மாதிரி. நீங்கள் உங்களுடைய பிஹேவியர் தான் அந்த குழந்தைக்கு தெரியும். அதுதான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அவங்க லைஃப் லெசனாக இருக்கும். நீங்கள் பேஷன்ஸ் காட்டினா அவங்களும் பேஷன்ஸ் காட்டுவாங்க. நீங்கள் லவ் கொடுத்தா அவங்களும் லவ் கொடுப்பாங்க. நீங்கள் எப்படி மரியாதையாக பேசுகிறீங்களோ அதில் தான் இருக்குது. நீங்கள் இந்த காலத்து குழந்தைகளை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. சில நேரங்களில் பேரண்ட்ஸோட அப்ரோச் தான் மாற்றணும். புரியுதுங்களா? நம்ம இன்னும் பழைய மாதிரியே இருக்கிறோம். குழந்தைகள் மேலே குறைகளை சொல்லிகிட்டே இருக்காதீங்க. நம்மளுடைய பார்வை மேலே தான் குறைகள் இருக்குது. நம்ம இன்னும் பழைய ஜெனரேஷன் மாதிரியே எது கேட்டாலும் குழந்தைகளை போட்டு அடித்து அழுத்தம் கொடுத்து நம்ம மாற்றலாம்னு நினைக்கிறது கிடையாது. ஜெனரேஷன் மாறிடுச்சு, சயின்ஸ் மாறிடுச்சு, குழந்தைகளோட ப்ரெஷரும் அதிகமாகிடுச்சு. அதை ஒரு பேரண்ட்ஸாக நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் இருக்கிறத இப்போவும் நீங்கள் கம்பேர் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அது வேறு இது வேறு. எல்லா ஜெனரேஷன் ரொம்ப கேப் ஆகி போச்சு. இனிமேல் இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒன்று மட்டும் யோசிங்க. இந்த நேரத்தில் நம்ம குழந்தை எப்படி இருக்குது அதை பாருங்கள். நீங்கள் விரும்பினா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த காலத்தில் மறுபடியும் சொல்கிறேன், குழந்தைங்களும் மாறணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் மாறுங்க. உங்களுடைய அன்புக்காக எத்தனையோ குழந்தைகள் ஏங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம குழந்தைக்கு எல்லாம் கொடுத்துட்டோம், சஃபிஸ்டிகேட்டட் லைஃப் கொடுத்துட்டோம், வேறு என்ன வேணும்? நீங்கள் எவ்வளவு நேரம் அந்த குழந்தைகிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் எவ்வளவு நேரம் அந்த குழந்தையோட உங்களுடைய வேல்யூபிள் டைமையும் உங்களுடைய லவ்வையும் கொடுக்குறீங்கன்னு இருக்குது. அதுதான் ஒரு நல்ல ஜெனரேஷன் உண்டாக்கும். அந்த குழந்தைங்கிட்ட என்ன ப்ராப்ளம் எங்கே இருக்குது, எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு யோசித்து அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. உங்கள் ப்ரெஷரை கொண்டு குழந்தைகள் மேலே திணிக்காதீங்க. நம்ம குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தையும் நல்ல சமுதாயத்தையும் உண்டாக்க வேண்டிய கடமை உங்கள் கிட்ட தான் இருக்குது. குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறது இனிமேல் ரொம்ப சேலஞ்ச் அப்படிலாம் சொல்லாதீங்க. டெக்னாலஜி, மொபைல் ஃபோன், சோஷியல் மீடியா இதோட இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக குழந்தைங்க கொஞ்சம் பிஹேவியர் மாற்றம் இருக்க தான் செய்யும். அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னதான், இந்த ஜெனரேஷன் எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி அந்த குழந்தைங்கிட்ட கன்வே பண்ணணும், என்ன அப்ரோச் நம்ம பண்ணுறோம், நம்ம என்ன அப்ரோச் குழந்தைங்கக்கிட்ட ஃபாலோ பண்ணோன்றது தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்தால், இல்லை நீங்களும் ஏதாவது கருத்துக்களை சொன்னீங்கன்னா மறக்காமல் இந்த கமெண்டில் போடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குன்னு இந்த கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை பாய், லவ் யூ ஆல்.